பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம் ஊர் செய்திகள் அடுத்தடுத்து வரவுள்ளன. சென்னை பெருங்களத்தூரில் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றதால் தாம்பரம் செல்ல 30 நிமிடங்களுக்கு மேலானதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். பாலப்பணிகள் மற்றும் மழை காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக போக்குவரத்து காவல்துறையினர் கூறினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் தீவிரமாக நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி திடீரென பெய்த கோடை மழையால் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அகஸ்தியம்பள்ளி, கோடியக்காடு உள்ளிட்ட 9000 ஏக்கர் உப்பளங்களில் நீர் தேங்கியதால் உற்பத்தி முடங்கியது. இதனால் 10,000 தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். உற்பத்தி செய்த உப்பை பாதுகாக்க தொழிலாளர்கள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். உப்பளங்களை சீரமைத்து மீண்டும் உற்பத்தியை தொடங்க 15 நாட்களுக்கு மேலாகும் என்பதால் தொழிலாளர்கள் கவலையில் உள்ளனர். இப்போ இந்த சித்திரை வைகாசியில் தான் நாங்கள் உப்பு அதிகபட்சமான உப்பு எடுக்கக்கூடிய டயத்தில் இப்போ தொடர்ந்து ஒரு மழை ஒன்று பெஞ்சிக்கிட்டு இப்போ பெஞ்ச மழை உப்பளமே முழுந்து போச்சு. இந்த சித்திரை வைகாசியில் தான் நாங்கள் கையிருப்பு உப்பு ஒன்று ஒரு ஏக்கருக்கு ஒரு 50 டன் உப்பு ஸ்டாக் வைப்போங்க. அது வைக்க முடியாமட்டு இப்போ ஏக்கருக்கு ஒரு 5 டன்னு 10 டன்னு தான் உப்பு இருக்குது. விசாக காற்றுல அடிக்கிற காற்றுல எங்களுக்கு கல் உப்பு வெள்ளை உப்பு வர்ற டயத்தில் மழை பெஞ்சு போச்சு. உப்பள தொழிலாளிகள் வேலை இல்லாமல் போயிட்டாங்க. மேலும் மழை பெஞ்சிச்சுன்னாக்கா உப்பள தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டு போய் வேலை இல்லாமல் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாடுவாங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. கருப்புரெட்டியூர் பகுதியில் பயிரிடப்பட்ட பருத்தி, தென்னை, ஆமணக்கு உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து பயிரிட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இயற்கை பேரிடர் காலங்களில் ஏற்படும் இழப்புகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் மழையால் தாழ்வான பகுதிகளில் நேரடி விதைப்பு மற்றும் இயந்திர நடவு செய்யப்பட்ட இளம் நெற்பயிர்கள் மழை நீரால் சூழப்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் செம்பனார் கோவிலில் அதிகபட்சமாக 74 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஏற்கனவே வயல்களில் நீர் தேங்கியிருந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் பயிர்கள் முற்றிலுமாக மூழ்கியிருப்பதால் அழுகிவிடும் என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். குறுவை சாகுபடி தொடங்கியுள்ள நிலையில் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அணைப்பகுதியில் 90 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதால் அணையின் நீர்மட்டம் 42 அடியாக உயர்ந்துள்ளது. ஆற்றில் ரசாயன கழிவுகளுடன் நுரை பொங்கி வெளியேறி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மழைக்காலத்தை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் ரசாயன கழிவுகளை வெளியேற்றி வருவதால் இதுபோன்று நுரை பொங்கியவாறு தண்ணீர் செல்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நெலாக்கோட்டை குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை உலா வந்தது. பகல் நேரத்திலேயே யானை நடமாட்டம் தொடர்வதால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். யானை வந்ததை அறிந்த மக்கள் பாதுகாப்பாக இருந்த நிலையில் நீண்ட நேரம் சுற்றித் திரிந்த யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு பகுதியில் 2 கரடிகள் உலாவரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கல்லிடைக்குறிச்சி சுற்றுவட்டாரத்தில் கரடி நடமாட்டம் இருந்த நிலையில் வனத்துறையினர் கூண்டு வைத்தும் பிடிக்க இயலவில்லை. கரடிகளை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அம்பாசமுத்திரம் வனக்கோட்டத்தின் துணை இயக்குநர் இளையராஜா தெரிவித்துள்ளார். கரடிகளின் நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாரான சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் வேதனை அடைந்திருக்கும் விவசாயிகள் பயிர் சேதத்தை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்து விவசாயம் செய்திருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மழை பெஞ்சு பூரா தண்ணியில் பூரா இது போயிடுச்சுங்க. எதுனா ஒரு நன்கொடை போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னும் உங்கள் கையில் தான் இருக்குது, எங்கிட்ட ஒன்றும் இல்லை. ஒரு பூராமல் போச்சு, தண்ணியில் தான் முழுகி போச்சு. தண்ணி முழுகி ஏகப்பட்ட நஷ்டம் வந்துருச்சு. அறுக்கிற டைமில்
என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியல. விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 30,000 ஆகுது. 30,000 ஆகி ஒன்றுமே இல்லாமல் போச்சு. தஞ்சை மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் 5000 ஏக்கர் எள் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 10 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த முன்பட்ட எள்ளும் தற்போது வளர்ந்து வரும் பின்பட்ட எள்ளும் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்திருக்கும் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கோவை மாநகரில் போதிய மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் லங்கா கார்னர், கிக்கானி பாலம் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பது தொடர்கதையாகி வருகிறது. நேற்று பெய்த மழையால் கார் ஒன்று சிக்கியதுடன் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். ஆர்எஸ்புரம், புளியகுளம் போன்ற குடியிருப்பு பகுதிகளிலும் நீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். 13 கோடி ரூபாயில் வடிகால் பணிகள் நடந்தும் குறுக்கு சாலைகளில் பிரச்சினை நீடிப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். முறையான வடிகால் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை தரமணி டைடல் பார்க் சிக்னலில் ஏற்பட்ட பள்ளத்தில் கார் விழுந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கார் உரிமையாளர் ஏழுமலை அளித்த புகாரின் பேரில் கிண்டி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் காரில் பயணித்த 5 பேரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். பள்ளத்தை மூடும் பணிகள் 2 நாட்களாக நடைபெற்று வருகின்றன. திருவாரூர் அருகே அய்யனார் கோவில் பூட்டை உடைத்து 3 கிலோ வெள்ளி மற்றும் 2 தங்கத் தாலிகளை திருடிய வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக நடந்த கொள்ளைச் சம்பவத்தில் இருவருக்கு தொடர்பு இருப்பது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. அதில் ஒருவர் மாரடைப்பால் ஏற்கனவே உயிரிழந்துள்ளார். இதையடுத்து மற்றொரு நபரை கைது செய்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. அவரிடமிருந்து 3 கிலோ வெள்ளி மற்றும் 2 தங்கத் தாலி பறிமுதல் செய்யப்பட்டது. உளுந்தூர்பேட்டை பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 ஏக்கர் கார் பருவ நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. கொணலவாடி, கம்பட்டு, பாண்டூர் கிராமங்களில் ஏற்பட்ட பாதிப்பால் ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து மழை பெய்தால் நெல் முளைத்து முழு சேதம் ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் வேளாண்மை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூரில் 1500 ஆண்டுகள் பழமையான ஆமருவியப்பன் பெருமாள் கோவில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது. செங்கமலவல்லி தாயார் உடனாகிய ஆமருவியப்பன் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் கோவிந்தா, ஆமருவியப்பா என்று பக்தி முழக்கமிட்டவாறு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 3.5 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தனியார் நிறுவன காவலர் கைது செய்யப்பட்டார். குமார் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். குழந்தையின் தாய் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் முன்விரோதத்தால் அரிவாளால் வெட்டப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுபோதையில் இருந்த சஞ்சய் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த எட்வினை அரிவாளால் தலையில் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எட்வின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து சஞ்சயை கைது செய்த காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதியில் காஃபி செடிகளை வெள்ளை தண்டு துளைப்பான் பூச்சிகள் தாக்கி வருவதால் 30% செடிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அரபிகா வகை காபி செடிகள் அதிக அளவில் தாக்குதலால் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். பூச்சி பரவுவதை தடுக்க பாதிக்கப்பட்ட செடிகளை வேரோடு பிடுங்கி எரித்து வருகின்றனர். இதனால் காஃபி விளைச்சல் பாதிக்கப்படுவதுடன் விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த முறையான வழிகாட்டுதல்கள் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். நிழல் தரும் மரங்கள் குறைவாக இருப்பதே பூச்சி தாக்குதலுக்கு காரணம் என்று காஃபி வாரிய அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் அரபிக்கா பொறுத்த அளவு சிறுமலையில் நல்லா காஃபி விளைச்சல் இருக்குது. ஆனால் அரபிக்காவில் இந்த வேறு தொலைப்பன் பூச்சி
தண்டு துளப்பன் பூச்சி அதிகமாக இருக்குது. அதனால் அது எடுக்கிறதுக்கு நாங்கள் லேபர்ஸை விட்டுருக்குறோம், ஒர்க்கர்ஸு. அவங்களுக்கும் அதிகமாக பயிற்சி பத்துறதில்ல. இதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு காஃபி போர்டுலேருந்து தனியாக ஒரு ஆளுங்க வந்து நம்ம லேபர்ஸுக்கு எல்லாருக்கும் நல்லா பயிற்சி கொடுத்தாங்கன்னா இந்த விளைச்சலை அதிகமாக கொண்டு வரலாம். ஏப்ரல் மாதத்தில் காப்பி செடி ரொம்ப நட்டமாகுது. ஒரு நாளைக்கு 100க்கு மேலே நாங்கள் பிடுங்கி எறிகிறோம். இப்படியே எரிஞ்சோம்னா எங்களுக்கும் தொழிலில் சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க. அது நல்லா இருந்தால் தானே எங்களுக்கு இதாக இருக்கும். அதனால் இங்கே காப்பி டிப்போவிலேருந்து வந்து ஏதாவது ஒரு இது செய்யுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கனமழையால் வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். பாரூர் இந்திரா நகர் பகுதியில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது. வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக அங்குள்ள சிறுவர்கள், முதியவர்கள் சிரமப்படுகின்றனர். தெருக்களில் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. குடிநீர் மாசுபட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழைநீர் வடிகால் வசதி இல்லாததே காரணம் என்றும் மாவட்ட நிர்வாகம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கோத்தலூத்து கிராமத்தில் காற்றுடன் பெய்த கனமழையால் கொத்தவரங்காய் செடிகள் முற்றிலும் சேதமடைந்தன. விவசாய ராயர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் சாய்ந்துள்ளன. இந்த நஷ்டத்தால் வேதனையடைந்திருக்கும் விவசாயி அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படாமல் இருந்த 2000 நெல் மூட்டைகள் நேற்று இரவு பெய்த திடீர் மழையில் நனைந்து சேதமடைந்தது. 20 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் நடைபெறாததால் விவசாயிகள் தார்பாய் போர்த்தி பாதுகாத்த நெல் மூட்டைகளும் திறந்த வெளியில் குவிந்திருந்த நெல் மணிகளும் மழையில் நாசமாகின. வியாபாரிகள் வராததால் நெல் தேக்கமடைந்திருப்பதாகவும் விரைந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கியதும் கொடைக்கானல் மலைகள் ரம்மியமான காலநிலைக்கு மாறியுள்ளன. வானவில்லின் வர்ண ஜாலமும் அந்திநேர சூரியனின் செங்கதிர் ஒளியும் சேர்ந்து கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கொள்ளா காட்சியை அளிக்கின்றன. வண்ணமயமான இந்த இயற்கை விளையாட்டை பார்த்து ரசிப்பதற்காகவே பலரும் கொடைக்கானலுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் வைகாசி முகூர்த்த நாட்களை முன்னிட்டு வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு இறைச்சி ஆடுகளை வாங்கினர். ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். 10 கிலோ ஆடு 6000 ரூபாய் வரையிலும், கிடாய் 8000 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் வரத்து அதிகரிப்பால் புடலங்காய் மற்றும் பீன்ஸின் விலை சற்று குறைந்துள்ளது. 1 கிலோ புடலங்காய் 18 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 13 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோல 1 கிலோ பீன்ஸ் 150 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக குறைந்துள்ளது. மேலும் பல அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.